ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். விமன் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்னு. செஞ்சுக்கிட்டே பேசலாமா? வெல்கம் பேக் டு வாழ்க்கையின் குரல் எபிசோட் 1. விமன் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் கண்டிப்பாக இது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு விமனுக்கும் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பட் இப்போ அது சுதந்திர சுமையாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க ஏர்ன் பண்ணுற மணி அவங்க டிசைட் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு. கண்டிப்பாக அவங்க பார்ட்னருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு தான் மேரேஜ்க்கு அப்புறம் வேலைக்கு போகிறாங்க. எல்லாமே பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல அம்மாவா, நல்ல ஒய்ஃபா, நல்ல மருமகளா, அட் த சேம் டைம் ஃபினான்ஷியலாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தினம் போராடிட்டு ஓடிட்டு இருக்காங்க. பட் சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேயும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்க ஏர்ன் பண்ணுற மணி அவங்க பேரண்ட்ஸ்க்கு செலவு பண்ணும்போது, நீ இந்த வீட்டு பொண்ணு, நீ எப்படி அங்கே செலவு பண்ணலாம், நீ ஏன் இதை பண்ண, நீ ஏன் அதை பண்ணுன்னு கேட்குறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு செலவு பண்ணுறது கூட உங்களை கேட்டு தான் பண்ணணுமா என்ன? கண்டிப்பாக நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேரை தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பொண்ணுங்க இதை கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏர்ன் பண்ணாலுமே ஒரு உமன் அவங்க ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்காங்களா கேட்டால் அது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குல்ல. ஒரு பார்ட்னரும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் சேர்ந்து முன்னேறலாம், லைஃப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், 2 பேரண்ட்ஸும் நல்லா பார்த்துக்கலாம் நான் நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.